சிம்மக்கல்ல ஒரு மரத்தை மீட்டு எடுக்க போன இடத்துல தொடர்ந்து ஒரு 10 மரம் கூண்டுல சிக்கிருந்துச்சு. இருக்கிற எல்லா கூண்டையும் கடகடன்னு வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அதுல சில கூண்டு தாங்க மரத்துல ரொம்ப நெரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சில கூண்டெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அது எதிர்காலத்துல தொல்லதான், அதனால இப்பவே வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அங்க ஒரு கடையில இருந்து பாத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு அண்ணன். பாத்துக்கிட்டே இருந்தவரு டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டாருங்க. எந்திரிச்சு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணன் பேர் பாஸ்கர்னு சொல்லி சொன்னாரு. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க. பாரு தம்பி, எவ்வளவு பாட்டில உள்ள போட்டிருக்காங்க, குப்பையை உள்ள போடுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க, ரொம்ப அநியாயம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன்ல கத்திட்டு இருந்தாரு. சரி விடுங்கண்ணே, எல்லாம் அப்படித்தான், இதெல்லாம் பரவாயில்ல, ஒரு இடங்கள்ல ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணனை ஆறுதல் படுத்திட்டு மரத்துல உள்ள கூண்டெல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். அண்ணனா அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணாரு. ஒரு மாங்கன்று, அதுலயே ஒரு தூங்கு மூஞ்சி வகையை ஒட்டி இருந்துச்சு. ரெண்டுமே கூண்டுல சிக்கி இருந்துச்சுங்க. ஒரு வெல்டு மிஸ் வலை போக ஒரு சின்ன பிளாஸ்டிக் வலையை அதோட சேர்த்து வச்சு கட்டி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் வெட்டி வெளியில இழுத்துட்டான். அதை கட் பண்ணிட்டே இருக்கும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா மொபைல் பேலஸ்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்காரர் வந்துட்டாரு. அண்ணன் பேர் சரவணன் சொன்னாரு. அவரை வந்து அடுத்தடுத்து மரங்கள்ல கூண்டெல்லாம் எடுக்கிறதுக்கு உதவி பண்ணாரு. அதுல போர்டெல்லாம் கட்டி இருந்துச்சு, போர்டெல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அது அவர் கடை போர்டு தான் இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்துட்டு மரங்கள்லாம் அவர் தான் நட்டதா சொன்னாரு. கரெக்டா அந்த நேரத்துல இந்த மரத்தை நட்டவரே வந்துட்டாருங்க. அறிமுகப்படுத்தினாரு. ஒரு பேர் தினேஷ், இவரு நான்லாம் சேர்ந்து அந்த மரம் வச்சோம். சுவாசம்னு ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்களாம். அது மூலியமா தான் அந்த மரம்லாம் நட்டாங்களாம். இப்போ கொஞ்ச நாளா அது செயல்படாம இருக்கும் அப்படின்னாரு. ஆனா தயவு செஞ்சு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுங்க, அது நல்ல விஷயம்னு அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த தடவை கண்டிப்பா மரங்கள்லாம் நட்டு அவரோட சேர்ந்து ஒரு வீடியோ போடுவாங்க.